எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் நம்மளோட ஒரே வார்த்தையில் சில இடங்களில் மெங்கலாகிறத பார்ப்போமா? விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம்? பூமிக்குரிய காரியங்கள்லையா, இல்லை ஆவியானவருடைய காரியங்கள்லையா? இதை கனம் பண்ணக்கூடிய வகையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது பாருங்களேன். கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 20வது வசனம் கூட விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். அதே கலாத்தியரில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனமும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏன் இந்த வார்த்தையே நம்மளோட இடைப்படுறாருன்னா, நமக்கு உண்டான விசுவாசம் எதன் மேலே? வீடு, வாசல், உலகம், சிற்றின்பம் இது மேலேயா, இல்லை தேவராஜ்யத்துக்காகவா? இதை தான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் 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 உரைக்கிறார். எது மேலே நம்ம விசுவாசம் வச்சுருக்கோம்? எதை நம்ம பின்பற்றுறோம்? எதுக்காக நம்ம போராடுறோம்? எதன் வழியில் நம்ம செல்கிறோம்? இதை தான் ஆண்டவர் நமக்கு திருப்ப 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 ரிகலெக்டடாக சொல்கிறாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கனம் பொருந்திய வார்த்தை. அதே போல் அந்த விசுவாசம், எதன் மேலே விசுவாசம் இருக்கணும்? நம்ம ஆவியானவர் மீது விசுவாசத்தோடு இருக்கும்போது தான் நம்ம நீதிமானாகிறோம். நம்ம நீதிமானாகும் போது தான் பிழைக்கப்படுறோம். இந்த காரியம், இது அடிப்படையான ஒரு பேசிக். இதன் நிமித்தம் நம்ம ஆண்டவரை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் நிறைய வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மளோட இடைப்படுறாரு. அதே போல் இந்த வார்த்தை மட்டுமே அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 38 கூட சொல்லியிருக்காரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் கூட நீதிமான் பிழைப்பான். ஏன் சொல்கிறாரு? நம்ம நீதிமானாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்பேற்பட்ட கர்த்தர் தேவாதி தேவனை நம்ம விசுவாசத்தினாலே பிடித்து கொண்டு அவருக்காக வாழ்ந்திருப்போம். அவரை போற்றி வணங்கியிருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.